கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை கதிரையாளர் ராமதாஸ் தன் நேர்மையை சந்தேகிக்கிறார் உணர்ச்சிப்பட்டு கூறியதோடு கண்ணீர் விட்ட பாமக ராமதாஸ் சென்னையில் வெள்ளிக்கிழமை பல்லது பேரில் 20ஆம் ஆண்டு விழா. ராமதாஸ் அவர்களே, 20ஆம் ஆண்டு விழா நீங்க என்னைக்கு தொடங்குறீங்க? சரி, உங்க கணக்கு பிரகாரம் 80 தொடங்குறீங்க. 96 என்னாச்சு? 26 ஆண்டு. அப்ப 20ஆவது இந்த பல்லது பேரை தொடங்க நீ தொடங்கிறதுக்கு முன்னாடியே அங்க தொடங்கிருக்கான். அதுக்கு முன்னாடி அமைப்பு வச்சிருக்கான். அந்த அமைப்பு அந்த 20 ஆண்டு காலமா அவன் சீட்டான உன்னை கூட்டு விழா நடத்தினான, உன்னை கூட்டு பரிசு கொடுக்க சொன்னான. பாருங்க, அந்த தினமணியினுடைய எடிட்டர் முதல் பக்கத்தில் கட்டளை எழுதியிருக்கிறார். அந்த ஆசிரியர் அரசியலில் தமிழ்நாட்டில் எவ்வளவு குறை சொல்ல முடியாது. என் நேர்மையின் சந்தேகத்துக்கு இப்போது வதந்திகளை போடுகிறார்கள். விமானத்தில் வருவது என் உறவினர்களுக்கு ஜெயலலிதா ரூபாய் 50 கோடி கொடுத்தாக எம்பி சுப்பிரமணியம் சொல்லியுள்ளார். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இன்னொருவருடன் நான் காசு வாங்கியதில்லை, அதுவும் ஜெயலலிதாவுடன் பணம் வாங்கினேன் என்று சொன்னார். பெற்ற தாயிடம் தவறாக நடந்ததாக அர்த்தம் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூடியவர்கள் கண்ணீர் விட்டு கதையாளர் ராமதாஸ் இன்றைக்கு கேட்கிறேன், அதிமுகவிடம் திமுகவிடம் நீ போட்டி வாங்கவில்லை என்று இன்றைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுவதற்கு நீ தயாரா? யாருக்கு புரிஞ்சாங்க கேட்டார். கீழே பாருங்க, பாலிமர் தொலைக்காட்சியில் நான் எழுத உடனே சொல்றான், கூட உட்காந்துக்கிட்டு சொல்றாரு அவரு, பாரு எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்னாரா ராமதாஸ் அவர்களே. இப்ப பாலிமர் தொலைக்காட்சியில் நான் நடிச்சேன்னா பாயிண்ட்டுக்கு வர சிறிது நேரம் பேச முடியாமல் திரும்பி எழுதா மேடையில் சில துணை எடுத்து வந்து அவரை பேசி கண்டித்து நடத்தினார். 21 பேரை சீட்டே கேட்கறாங்க. 20,000 பேரை நான் கூட்டத்தை பார்த்துட்டு இருந்தாலும் அறிவிச்சான் கூட்டத்தில் என் பேர் வேட்பாளர். நான் சீட்டா கேட்டேன், நான் சீட்டு கேட்டு மனு கொடுக்குறேன். விழா பல்லது பெற வேண்டாம். முதல் வேட்பாளர் என்னதான் அறிவிக்கிறாங்க. எப்ப 96 தேர்தல் நான் கேட்கிறேன். அங்க பாருங்க, துடைத்தா 21 பேரவை தொகுதி பாமக வேட்பாளர் வேல்முருகன் உள்ளிட்ட வேறு சிலரும் ராமதாஸ் அறுவதை பார்த்து துக்கம் தாமல் கதை எழுத எங்களை பார்த்துதான் பாதிக்கிறான். அன்னைக்கு அதுல தினமணி பதிவு பண்ணிருக்காங்களா? வாழப்படையாளர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அந்த பாயிண்ட் எழுதுங்க. அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? இறுதியா ராமதாசுக்கு வாழப்படையாளருக்கு அதை பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன பதிவு பண்ணியிருக்கிறார்? துக்கம் தாமல் வேல்முருகன் கதை எழுதி மூச்சு திணறி மயங்கி விழுந்தார். வாழப்படையாளர் போட்ட புத்தகத்தில் வந்திருக்குது. நான் கேட்கிறேன், யாரை பார்த்து அதிகாரி இல்லாதவர் என்று சொல்லுகிறீர்கள்? யாரை பார்த்து கட்சிக்கு சூடியர் என்று சொல்லுகிறீர்கள்? சொல்லிவிட்டு எழுதுகிறார், 20,000 பேர் என் பின்னால் இருக்கிறார்கள். பாத்தியா அந்த கூட்டத்தில் நான் 99 கட்சி வந்தான். 90 கட்சி ஆரம்பித்த பிறகு 989 வரைக்கும் நாங்க திமுக குடும்பம் இல்லைங்கிற. நீ கட்சி ஆரம்பிக்கும் போது திருமண திமுக வேலை செஞ்சது ஒண்ணுதான். வழிகாட்ட பாருங்க, நான் ஜெயலலிதா பல கோடி வாங்கிவிட்டதாக அரசியல் உடன்பாடு செய்து கொண்டாங்க உரையிடம் கூறியிருக்கிறார். நான் இப்படி செய்வேனா? இப்படி செய்வது என்ற தாயோடு மகளோடு உணர்வு வைத்துக் கொள்வதை விட மோசமானது அந்த கேவலமான செயலை இந்த உடம்பில் உயிர் ஒட்டிக் கொண்டிருக்கும் வரை இந்த ராமதாஸ் செய்ய மாட்டார் என்று ராமதாஸ் அவர்களே பேசுகிறீர்களே. இந்த தேர்தலில் திமுக ஒரு வேட்பாளருக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்ததை நேரடியாக ஏன் வெளியில் சரவில்லை என்று கேட்டுள்ளதை கூட்டணி விட்டு வெளியேறினார். பேசிய பேச்சுக்கும் இருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எத்தனை வேட்பாளர்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்கியிருக்கிறாய்? 30 வேட்பாளர் யார் சொத்து? குரு சொத்து, சிக்கமணி சொத்து.